தேனிசை செல்லப்பா புகழ் வணக்க நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சீமான் தாவேகா மற்றும் காங்கிரஸை கடுமையாக விமர்சிச்சுக்கிறாரு. அண்மையில் நடந்த வன்கொடுமைக்கு சிலர் அவங்க அம்மா குடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரியலாக பார்த்தா அவங்க அம்மா குடித்தாலும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் தரணும், அதே மாதிரி அந்த பொண்ணு குடித்தாலும் ப்ரொடெக்ஷன் தரணும்னு சீமான் கடுமையாக அவருடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காங்கிரஸை அவர் மானம் சூடு சொர்ண இருந்த திமுக தயவில் ஜெயித்த 10 எம்பி சீட்டையும் ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேகா அலையன்ஸ் கூட வச்சு ஜெயிங்கன்னு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திரு மாணிக்க தாகூர் அவர் விமர்சிச்சுக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாணிக்க தாகூர் திமுக ஆட்சி மன்னர் ஆட்சி, வாரிசு ஆட்சின்னு சொல்கிறாரு. ஆனால் சீமான் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் கட்சியிலே பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி அவங்க ஃபேமிலி தான் இருக்கிறதுலே பெரிய எக்ஸாம்பிள்னு சொல்லி அவரை கடுமையாக தாக்கியிருக்காரு விமர்சனத்தில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாவேகா அமைச்சர்களையும் சீமான் கடுமையாக விமர்சிச்சுக்கிறாரு. பஸ்ஸு ஏன் வரலன்னு பயணிகள் கேட்டதுக்கு அந்த போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திங்கன்னா, நீங்கள் சாப்பிட்டு வந்திருக்கீங்க, நான் சாப்பிடாமல் வந்திருக்கேன்னு சொல்கிறேன்றாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதுவிலக்குத்துறை அமைச்சர்கிட்ட போய் பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஏன் நிற்கலன்னு கேட்டால், இது பாட்டிலுக்கு 10 ரூபாயெலாம் நிறுத்தவே முடியாதுன்னும், இது ஒன்றும் சினிமா கிடையாதுன்னும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருச்சியில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் அப்போது கச்சத்தீவை மீட்டு தாங்கன்னு மோடி கிட்டே கேட்டுருக்காரு. பட் இப்போ போய் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் போய் அவங்கக்கிட்ட கேட்டால் அமைச்சர் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு அமைச்சர் பார்த்திங்கன்னா தாவேக்கால தூத்துக்குடியை துறைமுக நகரமாக மாற்றுவோன்னு சொல்கிறாங்க. சீமான் என்ன சொல்கிறேன்னா, ஆல்ரெடி இது துறைமுக நகரமாக தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீயாக தரோன்னு சொல்லிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா தந்துட்டு 2.5 லட்ச ரூபா கடன் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அது முன்னாடியே உங்களுக்கு தெரியாதான்னு சீமான் கேட்டிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடைசியாக இன்னும் யாரையும் விமர்சிக்கிறாருன்னா தாவேகா தலைவர் விஜயும் விமர்சிச்சுக்கிறாரு. இப்போது மக்கள் விரோத செயலில் விஜய் ஈடுபட்டுக்கிட்டு அவர் சொல்கிறாரு. ஏன்னா திருச்சி தொகுதியில் பார்த்திங்கன்னா அவர் நின்றதால் இன்னொரு வேட்பாளருக்கான வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கு. இப்போ வலுக்கட்டாயமாக அவங்களுக்கு இடைத்தேர்தல் வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதால் பல அதிகாரிங்க வேலை செய்யணும், பள்ளி கல்லூரிங்கெலாம் விடுமுறை விடணும், இந்த மாதிரி நிறைய இருக்குதா சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரூர் விஷயத்தில் இன்றைக்கி வரைக்கும் விஜய் தான் வருந்தலைன்னு சொல்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் தான் லேட்டாக வந்தார் அது இதுன்னு சொல்லியிருந்தாலும் விஜய் அட்லீஸ்ட் அவர் இன்சார்ஜ் ஏதாவது மன்னிப்பாவது கேட்டிருக்கணும்னு திரு சீமான் அவர்கள் தன்னுடைய இருக்காரு. கரூர் விஷயத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி உண்மை கண்டறியும் விஷயம் குழு வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ சீமான் எடப்பாடியும் தாக்கியிருக்காரு. ஏன்னா தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை விஷயத்தில் உண்மை கண்டறியும் குழு வைக்கலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆந்திராவில் 20 தமிழர்களை சுட்டு கொண்டாங்க, அதுவும் உண்மை கண்டறியும் குழு வைக்கலைன்னு அவர் கடுமையாக விமர்சனத்தை வச்சு முடிச்சுக்காரு.